இந்த சுடருக்கும் இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் கிடைக்குது. ஆனா, கடைசில எல்லா வழிகளையும் அடைச்சு, உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியவ சுடர் தான். உண்மையான ரேணுகாவே கிடையாது அப்படின்றத ஆதாரப்பூர்வமா எல்லாத்தையுமே நிரூபிக்க ஆரம்பிச்சுறாங்க. இப்போ இந்த சுடரோட முகத்திரை கிழிஞ்சாச்சு. அவளோட உண்மையான முகம் வெளிய வந்தாச்சு. இதுக்கு மேல அவளால தப்பிக்கவே முடியாது. இதுக்கு மேல நம்ம மல்லி, விஜய் அதே மாதிரி கதிரேசன், நிஷா இவங்க எல்லாருமே அவ மேல பாவம், புண்ணியம் பார்த்து அதாவது உண்மையான ரேணுகா மாரியே இருக்கா அப்படின்ற மாரி சொல்லி, பாவம், புண்ணியம் பார்த்து விட்டா மட்டும் தான் உண்டு. இல்ல அப்படின்னா கண்டிப்பா அதுல வாய்ப்பே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதே சமயத்துல கதிரேசன்லாம் தன்னோட பொண்ணு மாதிரியே இருக்கிறதுனால கண்டிப்பா விடக்கூட விட்டுருவாரு. ஆனா அவ பண்ண காரியங்கள் அது எல்லாத்தையுமே நெனச்சு பார்க்கும்போது உண்மையிலே எல்லாருக்குமே பயங்கரமான கோவம் வர ஆரம்பிச்சுருது. அதே மாதிரி இப்போ இந்த சுடரால தப்பிக்கவே முடியாது. ஒரு பக்கம் போலீஸ் இங்க மாஸ் என்ட்ரி குடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த சுடர சும்மா விடக்கூடாது. அதாவது ஏற்கனவே இந்த ரகுவ கைது பண்ணிட்டாங்க. அடுத்ததா வந்து இந்த சுடரையும் கைது பண்றதுக்காக ரெடியா இருந்துட்டு இருக்கும்போது, இந்த சுடர் எப்படியாச்சும் நம்ம இங்கிருந்து தப்பிச்சாகணும். தப்பிச்சு எங்கேயாச்சும் போய் தலைமறைவாயிடலாம். ஏன்னா ஜெயிலுக்கு போனா அவளால ஜென்மத்துக்கும் வெளிய வரவே முடியாது. அவளுக்கு ஆயுள் தண்டனை தான். அவளோட வாழ்க்கை முழுக்க ஜெயில்லயே இருந்து கழிச்சாகணும். இப்போ நம்ம ரேணுகாவோட அடையாளம் கிடைச்சதுனால, அந்த ஒரு அடையாளத்துக்கு பின்னாடி மறைஞ்சுகிட்டு அமைதியா நம்ம இருந்துடலாம். அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற மாரி சொல்லி, சுடர் இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்துல எஸ்கேப் ஆகணும் அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா கடைசில அவளோட சுயரூபங்கள் வெளிய வந்ததுனால, இப்போ அவளுக்கு மறையறதுக்கு வேற சான்ஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பயங்கரமான கோவத்துல இருக்காங்க. போலீஸ் விட்டா இந்த சுடர அடிச்சே கொன்னுடுவாங்க போல. அதுவும் இல்லாம நம்ம விஜய்லாம் வந்து கொஞ்சம் சரி ஓகே அப்படின்ற மாரி இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு கோவம் இருக்கு, ஆத்திரம் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த ஃபேஸ பார்க்கும்போது அதாவது உண்மையிலேயே அதே மாதிரி இருந்த ரேணுகாவ விஜய் வந்து லவ் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது, அந்த ஒரு முகத்துல இப்படி வந்து ஒரு கேவலமான ஒருத்தி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. உண்மையிலே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அதே சமயத்துல கதிரேசன்லாம் செம்ம வெறியா இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம, "என் பொண்ணு மாரி வந்து இப்படி என்ன ஏமாத்திருக்கியே! உன்னெல்லாம் கொன்னு போட்டா கூட என்னோட ஆத்திரம் தீராது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ் கைது பண்றதுக்காக நின்னுட்டு இருக்கும்போது, இந்த சுடர் நான் எப்படியாச்சும் தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சுடர் இருந்துட்டு மல்லியோட அதாவது இந்த போலீஸ் கிட்ட இருந்து துப்பாக்கிய புடுங்கி, அடுத்ததா மல்லியோட நெத்தியில வைக்க ஆரம்பிச்சுறாங்க. "விஜய் உங்கள நான் லவ் பண்ணது உண்ம. அதே மாதிரி நான் இத்தன நாளா சுடரா எவ்ளோ பெரிய தப்பு எல்லாத்தையுமே செஞ்சிருக்கேன். அதாவது அந்த அடையாளத்த எல்லாத்தையுமே மறைச்சு, உங்க கூட வாழணும்னு நெனச்சேன். ஆனா எந்த விஷயம் நடந்தாலும் சரி, ஆனா உங்கள நான் லவ் பண்ணது மட்டும் உண்ம அப்டின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, அதாவது நீங்க எனக்கு கிடைக்கல. அதே சமயத்துல உங்களுக்கு இந்த மல்லிய நான் கிடைக்க விட மாட்டேன். என்னோட வாழ்க்கைய இவள வந்து வாழ விட மாட்டேன் அப்டின்ற மாரி சொல்லி, சுடர் இருந்துட்டு இப்போ மல்லிய கொன்னுடுவேன் அப்டின்ற மாரி மிரட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி என்ன இங்கிருந்து போக விடுங்க. நான் இங்கிருந்து போனா தான் வந்து இந்த மல்லி வந்து ஓட உயிர் வந்து தப்பிக்கும். மல்லிய இல்லன்னா நான் கொன்னுடுவேன். என்ன போக விடுங்க அப்டின்ற மாரி வந்து சொல்லி, இந்த சுடர் இருந்துட்டு பயங்கரமா இப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி இந்த சுடரோட கையில இப்போ துப்பாக்கி இருந்துட்டு இருக்கிறதுனால, இதுக்கு மேல நம்ம எதையும் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அதுவும் இல்லாம நம்ம விஜய் இருந்துட்டு இத்தன நாள் இங்க ரேணுகா அப்டின்ற பேர்ல இவ இருந்துட்டு இருந்தாலுமே கூட, விஜய் அந்த அளவுக்கு அவள பெருசா எடுத்துக்கவே இல்ல. ஏன்னா, அங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா இல்ல. அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம விஜயோட உள் மனசுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவரோட உள் மனசுக்கு வந்து தெரிஞ்சது. அந்த அளவுக்கு வந்து வெளிய தெரியல அப்படின்னாலுமே கூட, அவரு ஒரு ஃப்ளோல போய்க்கிட்டு இருந்தாரு. ஆனா அதே சமயத்துல உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடிய சுடர் வந்து இப்போ எவ்ளோ பெரிய கேடு கெட்டவ, அவ எவ்ளோ பெரிய கிரிமினல் அப்படின்ற ஒரு விஷயம் வெளிய வர ஆரம்பிச்சுருச்சு. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதுவும் இல்லாம சுடர் தப்பிக்கணும் அப்படின்ற மாரி முயற்சி பண்ணி, நம்ம மல்லியோட நெத்தியில கன்ன வச்சுக்கிட்டு நிப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லி, ஒரு பக்கம் நம்ம விஜய்லாம் வந்து சுடர் நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. ஏற்கனவே நீ ஃபோர்ஜரி வேலை எல்லாத்தையும் செஞ்சு, ஆள் மாறாட்டம் செஞ்சு, நெறைய பெரிய தப்பு எல்லாத்தையுமே பண்ணிட்ட. அப்படி இருக்கும்போது மறுபடியும் மல்லிய வந்து ஏதாச்சும் பண்ணி, நீ ப பயங்கரமான பிரச்சனையில மாட்டிக்க போற. அதே மாரி மல்லியோட உயிருக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா உன்ன கொன்னே போட்டுருவேன். ஏன்னா மல்லி மேல நான் உயிரையே வச்சிருக்கேன் அப்படின்ற மாரி விஜய் சொல்லிட்டு இருக்காரு. உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். விஜய் வந்து மல்லிக்காக போராடுறது, அடுத்ததா
இந்த சுடர்கிட்ட மல்லிய விட சொல்றது இது எல்லாமே. ஆனா அதே சமயத்துல என்ன நடந்தாலும் சரி, இவள மட்டும் விட்டுறவே விட்டுறாதீங்க. ஏன்னா இவ அவ்ளோ பெரிய கிரிமினலு. அதாவது ரேணுகா அக்கா மாதிரியே உள்ள வந்து இவளோட வேலைகள் எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, இவ பண்ண தப்பு எல்லாத்துக்குமா சேர்த்து இவளுக்கு தண்டனை கிடைச்சுதான் ஆகணும். என்ன கொன்னா கூட சரி, எப்படியோ ஒரு வழியா நான் விஜய்க்கு, அடுத்ததா வந்து கதிரேசன் அப்பாவுக்கு, நிஷா தங்கச்சிக்கு, வெண்பாவுக்கு எல்லாருக்குமே புரிய வச்சுட்டேன். இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா இல்ல அப்படின்ற மாரி சொல்லி, இந்த ஒரு விஷயமே எனக்கு போதும். இதுவே எனக்கு நிம்மதிய குடுக்குது. இத தவிர எனக்கு வேற எதுவுமே வேணாம். எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து உண்மையிலேயே கெட்டவன்னு சொல்லிட்டு யார் நெனச்சாலுமே சரி, உண்மையான ரேணுகாவா இருந்திருந்தா கூட, ஒரு வேள நான் இந்த மாரி தான் பண்ணியிருப்பேன். அதாவது விஜய் கூட வந்து சேர விட்டுருக்க மாட்டேன். அப்படின்ற மாரி வந்து சொல்லி யார் நெனச்சாலுமே சரி, எனக்கு அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. எந்த ஒரு தடங்கலும் இல்ல. ஆனா என்னோட உள் மனசுக்கு நான் வந்து கரெக்ட்டா தான் இருந்துட்டுருக்கேன். இந்த சுடர தப்பிக்க விட்டுறாதீங்க. நான் செத்தாலுமே கூட பரவால்ல அப்படின்ற மாரி சொல்லி மல்லி சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அடுத்து அதாவது விஜய் சொல்றாரு அப்படின்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனா கதிரேசனும், நிஷாவும் வந்துட்டு, "இல்ல மல்லி நீ இப்படி சொல்லக்கூடாது. நீ உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்லவ. இப்பதான் எங்களுக்கு எல்லாமே புரிய வந்துச்சு. நீ மட்டும் இல்லன்னா இந்த சுடர் இருந்துட்டு இந்நேரத்துக்கு மாமாவ கல்யாணம் பண்ணிட்டு மொத்த சொத்தையும் ஆட்டைய போட்டுருப்பா." அப்படின்ற மாரி வந்து சொல்லி அவங்களும் பயங்கரமா கதறி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது மல்லிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய் மட்டும் இப்போ நினைக்கிறது இல்ல. அதே மாதிரி இந்த கதிரேசன், நிஷா இவங்களும் நினைக்க ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் இந்த சுடர எப்படியாச்சு மல்லிக்கு ஆபத்து இல்லாம இந்த சுடர பிடிக்கணும். அந்த ஒரு விஷயத்த தான் இப்போ போலீஸ் செய்ய போறாங்க. உண்மையிலேயே இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.